Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரையில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆவினுக்கு வழங்கி வரும் பாலை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். ஏன், எப்போதிலிருந்து என்ற விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். மதுரை ஆவினுக்கு நாள்தோறும் 1.5 லட்சம் லிட்டர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கிராம விவசாயிகள் வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பாலுக்கு தமிழக அரசு வழங்கும் 3 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பாலுக்கான முழு தொகையும் கிராம சங்கங்களின் வங்கிகளின் கணக்கில் செலுத்தப்பட்டு அங்கிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டு அந்த தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை என்பது நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் மதுரை ஆவின் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அந்த பால் உற்பத்தி நிறுத்தும் போராட்டம் என்பதை பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். தொடர்ந்து அதிகாரிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுள்ள ஆணையருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என நம்பப்பட்டது. அதற்காக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் மதுரை ஆவின் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்துள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகள் ஆவினில் இல்லாததை தொடர்ந்து அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர்கள் வேதனையுடன் தற்போது அதிகாரிகள் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்பதை உணர்ந்ததால் அவர்கள் வரும் மார்ச் 11ஆம் தேதி முதல் பால் உற்பத்தி நிறுத்து போராட்டம் என்பது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அன்றைய தினம் பால் உற்பத்தியை நிறுத்தி வைப்பதாகவும் அடுத்த நாள் பால் உற்பத்தி செய்யப்பட்ட பாலை வீடுகளிற்கு முன் கொட்டும் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து சாலைகளில் பாலை கொட்டும் போராட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.